ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம காவேரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. யாரை கேட்டு நீங்கள் வீடு விற்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீடெல்லாம் யாருமே விற்கக்கூடாது. அது அப்பாவோட ஞாபகம். அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஆசையாக கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. எங்கள் சாரதா இருந்துட்டு, காவேரி நான் எல்லாமே வீட்டை வந்து விற்க சொல்லலை, இந்த கங்கா தான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏ கங்கா, இங்கே பாருடி, வீட்டை விற்கிற பேச்சு எதுவுமே இங்கே பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கங்காவை திட்டுறாங்க. அதுக்கு கங்கா பயங்கரமாக முறைக்கிறாங்க. உடனே நம்ம சாரதாவோ, ஏய் எதுக்காகடி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க, வீட்டை விற்க வேண்டாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அந்த வீடு சும்மா தானே இருக்குது, எதுக்காக அங்கே சும்மா இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரே மகாராஜா விஜய், இவர் அந்த வீட்டுக்கு ஒரு ஆளை போட்டு விடுவோம், அவருக்கு சம்பளமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? தேவையில்லாத செலவு தான். அந்த வீட்டை நம்ம விற்றுருவோம், அதனால பணம் வரும், சும்மா யாருக்குமே யூஸ் ஆகாமல் வேஸ்ட்டாக தானே கிடக்கு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருக்கா, தேவையில்லாமல் சும்மா அது இதுன்னு எதுவும் பேசாத, அதுவும் வேஸ்ட்டுன்னு அந்த வீட்டை சொல்லவே சொல்லாத. ஒரு நாளைக்கு நம்ம இங்கே எங்கேயுமே இடம் கிடைக்கல, நம்ம நடுத்தெருவில் நின்றக்கூடாது. நமக்குன்னு தங்கறதுக்கு வீடு இருக்குது, நம்ம பேரில் இருக்குன்றது நமக்கு இருக்கணும். அதை கொஞ்சமாவது யோசிச்சுப்பார். அதை விட முக்கியம் என்னென்னா, அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு குப்பை பெருக்கி ரொம்பவே கடினமான வேலையெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் ஆசையாக அந்த வீட்டை கட்டியிருக்காரு. தேவையில்லாமல் பண்ணி அந்த வீட்டை விற்கணுன்ற எண்ணம் கூட உனக்கு வரவே கூடாதுக்கா, நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன காவேரி, நீ சொல்கிறத தான் நாங்கள் கேட்கணுமா? அப்படியெல்லாம் கேட்க முடியாது, அந்த வீட்டை விற்க தான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, ஏய் கங்கா, சொல்கிற பேச்சை நீ கேட்கவே மாட்டியாடி, வீடு இருக்கட்டும், தேவையில்லாத பேச்செல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை பயங்கரமாக திட்டிடுறாங்க. கங்காவுக்கு கோவம் வந்தது, ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்கிறாங்க, ஏன் காவேரி, இந்த கங்கா ஏன் தான் இப்படி பிடிவாதமாக இருக்கா, அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லவும், உடனே காவேரி இருந்துட்டு, ஆமாம்மா, அவள் கொஞ்ச நாளாவே இப்படி தான் இருக்கா, ஆனால் யார் என்ன பண்ணாலும் யார் சொன்னாலும் கண்டிப்பாக அந்த வீட்டை நான் விற்க மாட்டேன், விற்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு, காவேரி டென்ஷன் ஆகாது காவேரி, கூலாக இரு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, வீடு விற்க வேண்டாம் அவ்வளோதான், வேண்டான்னு சொல்லிட்டா எல்லாரும் அந்த பேச்சை விட்டுற போகிறாங்க, நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நீ இப்படி டென்ஷன் ஆன அப்படின்னா வயிற்றில் உள்ள பாப்பாவுக்கு அது நல்லதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாரதா இருந்துட்டு, போதும் தம்பி பேசுனது எல்லாமே, டைம் ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கங்காவை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க. கங்கா பயங்கர கோவமாக வந்து, எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் சொல்கிறது எதுவுமே இந்த வீட்டில் யாருமே கேட்குறது கிடையாது, நான் சொல்கிற விஷயம் இங்கே நடக்கிறதும் கிடையாது, இந்த காவேரி இருக்கா பாரு, இவ சொல்கிறதா இந்த வீட்டுக்கு தெய்வ வாக்கு, அவள் என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்குறீங்க, ஆனால் என்னை கொஞ்சமாவது மதிக்கிறீங்களா? இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளை நான், ஆனால் நான் இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சொல்லவும், காவேரி இருந்துட்டு, அக்கா அப்படியெல்லாம் கிடையாதுக்கா, நீ சொல்கிற விஷயம் சரியில்லை, அதுதானே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், உடனே கங்காவோ, அப்போது நீ சொல்கிற விஷயம் மட்டும் கரெக்டாக இருக்குது, நீ எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும், நாங்கள் ஏதாவது முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது தப்பாக போயிடும், அப்படி தானே நீ நினைக்கிறத நான் நடக்க விட மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எங்கள் திரும்பவும் கங்கா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி அவள் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா, நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. இல்லைக்கா, அக்கா வயிற்றுல பாப்பா இருக்குது, அவள் பட்னியை தூங்கினா அப்படின்னா பாப்பாவுக்கும் பசி எடுக்காதா, அதுவும் பசியோடு தானே தூங்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு காவேரி, நீ எத்தனை டைம் கங்காவுக்கு காதுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னாலுமே அவள் நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டா காவேரி, நீ நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே பாட்டிமா வந்து தூங்கி எந்திரிச்சதுமே விஜய் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு, இதோ வந்துடுவான் இரு, வெளியே போயிருக்கான், ஒரு வேலை விஷயமா போயிருக்கான், நீ சும்மா டென்ஷன் ஆகாத கல்யாணி அப்படின்னு சொல்லி சமாதானம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவுமே கொஞ்ச நேரம் வெளியே வந்து விஜய்கிட்ட பேசலான்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே நம்ம
கல்யாணி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. ராதா கிட்ட தனியாக தான் பேசுகிறாங்க. இப்போ வரைக்குமே பாட்டி வந்து விஜய் கிட்ட உடம்பு முடியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் அதே வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானே. இப்போது நம்ம ராதா கிட்ட, ராதா விஜய் எப்படி போனான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நீ தூங்குனல்ல, அதுக்கு உடனே காவேரியும் விஜயும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம கல்யாணி இருந்துட்டு, ராதா நான் பிளான் பண்ணதே இப்படி உடம்பு முடியாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதே விஜய் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் அந்த காவேரி அவனை ஒரு நாள் கூட இங்கே தங்க விடாமல் கூட்டிகிட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. சரி ராதா, எப்படியாவது இங்கே விஜய் வந்தே ஆகணும். என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி விஜயை இங்கே வர வைக்கணும். விஜய் நிரந்தரமாக இங்கே இருக்கணும். அந்த காவேரியோட வீட்டுக்கு எக்காலத்து கொண்டும் அவன் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிம்மா வந்து ராதா கிட்ட சொல்கிறாங்க. ராதாவுமே, அம்மா நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக விஜயை இதே வீட்டில் தங்க வச்சிடலாம். எல்லாத்துக்கும் இந்த காவேரி தாம்மா காரணம். காவேரி ஒரு நிமிஷம் கூட அவனை இங்கே உட்காரவே விடலை. அவங்க வீட்டுக்கு போகிறதுல அவ்வளோ ஒரு இதாக இருக்கா. இங்கே விஜயை விட்டு வைக்கவே மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ராதாவுமே கொஞ்சம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின கணக்கா ராதாவுமே இங்கே கல்யாணிக்கு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டிமாவுமே அந்த காவேரிக்கு இருக்குது, ஃபஸ்ட்டு விஜயை இதே வீட்டில் இருக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறேன் அப்படின்னு சொல்லவும், அம்மா அவள் வயிற்றில் தான் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கே, அதாண்டி நானும் யோசிச்சுட்ருக்கேன். சரி அதுக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இப்போதைக்கு விஜய் நம்ம வீட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக விஜய்க்கு தெரியக்கூடாது. அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா அவன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவான். அதே சமயம் என்கிட்ட கோவப்படுவான். என் கூட வாழ்க்கை ஃபுல்லாக பேசவே மாட்டான்டி. இது மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிமா வந்து ராதா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ராதாவை வந்து அவங்க ஆக்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். உடனே அழுதுட்டு போயிட்டு இங்கே தாத்தாவை கூட்டிகிட்டு வராங்க. அப்பா அப்பா அம்மா மயங்கி விழுந்துட்டாங்கப்பா. ஃபஸ்ட் எந்திரிச்சதுமே விஜய் எங்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் இங்கே வெளியே போயிருக்கான், வந்துடுவான்னு தான் நான் சொன்னேன்ப்பா. இருந்தாலுமே அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி மயங்கி விழுந்துட்டாங்க. சீக்கிரம்ப்பா நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே ரொம்பவே பதட்டமா, ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் வேண்டாம் நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் வந்து என்ன தாத்தா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் உன் பாட்டி திரும்பவும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாப்பா, நீ உடனே கிளம்பி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. காவேரி கிட்ட சொல்கிறாங்க, காவேரி நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், பாட்டி மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம காவேரியுமே எங்க நானுமே வரேங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் காவேரி, நீ இந்த மாதிரி டைமில் நீ என் கூட ட்ராவல் பண்ண வேண்டாம். அதுவும் மட்டும் இல்லாமல் என்னால் ஸ்லோவெல்லாம் போக முடியாது, ரொம்பவே நான் ஃபாஸ்ட்டாக போவேன், சரியா நீ இங்கே இரு, நான் அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக நம்ம விஜய் காரில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. குறுக்கில் ஒரு நாய் வருது. கார் வந்து நாய் மேலே ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பக்கம் விடுறாங்க. போயிட்டு ஒரு வேப்ப மரத்தில் இடிச்சுக்குது. நம்ம விஜய்க்குமே லைட்டாக நெத்தியில் வந்து காயமாயிடுது. ஒரு மாதிரி அவங்களுக்கு நிறையவே வலிக்குது. ஒரு மாதிரி கேராக இருக்கிற மாதிரியுமே இருக்குது. பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து இங்கே விஜய்க்கு தண்ணியெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஒரு டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸியை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டிமாவை கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு, என்னப்பா விஜய் டாக்ஸியில் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாத்தா அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் தாத்தா, நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டி எங்கே இருக்காங்க கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் இருந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே விஜய் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு, ஏப்பா விஜய் உன் தலையில் அடிபட்டிருக்கு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தாத்தா பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி படப்படன்னு இருந்தது, பாட்டிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினப்பில் ஃபாஸ்ட்டாக வந்தேன்னா குறுக்கில் ஒரு நாய் வந்தது, அது மேலே ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக பக்கம் திருப்பினேன், அது போயிட்டு வேப்ப மரத்தில் மோதிருச்சு தாத்தா, சின்னதாக தான் காயம்பட்டிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை தாத்தா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. என்னப்பா விஜய் கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஓட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல,
நான் அதுக்கு தான் உனக்கு திடீர்னு எந்த ஒரு விஷயமும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, போன டைம் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனதுக்கே நீ என்னை திட்டின, அதனால தான்ப்பா உனக்கு கால் பண்ணேன், இல்லைனா நான் ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணியிருப்பேன், ஏன் மேலே தான்ப்பா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க தாத்தா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பதட்டத்தில் வந்துட்டேன், அவ்வளோதான், நீங்கள் இதை நினச்சாலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டாக்டர் வந்து வெளியே வராங்க. உடனே விஜய் இருந்துட்டு டாக்டர், பாட்டிக்கு எப்படி இருக்குது, பாட்டி நல்லா இருக்காங்களா, பாட்டிக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனி அவங்களுக்கு திரும்பவும் ஒரு டைம் மயக்கம் வந்தது அப்படின்னா அவங்க உங்களை கண் விழித்து பார்க்கவே மாட்டாங்க, உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நீங்கள் தான் உஷாராக பார்த்துக்கணும், ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன் தான், அடிக்கடிக்கு உங்களுக்கு இப்படி மயக்கம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அவ்வளோதான், நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அவங்க வந்து ப்ரெஷர் ஆகாமல் பார்த்துக்கணும், அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும், அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிட்டாங்க. இங்கே நம்ம விஜய் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா, பாட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா நான் எப்படி தாத்தா, பாட்டி என்னை சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அதாவது வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, அம்மாவும் எனக்கு இல்லை, பாட்டி தான் எனக்கு எல்லாமே, இப்போ டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே தாத்தா, என்னால் இதை தாங்கிக்க முடியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், அவளுக்கு ஒரே பிரச்சனை தான்ப்பா, நீ அவள் கூட இருக்கணும், நீ அவள் கூட இருந்தா அப்படின்னா அவளுக்கு எதுவுமே வேண்டாப்பா, கண்டிப்பாக அவள் 200 வருஷம் கூட உயிரோடு இருப்பான், அதுக்கு ஒரே மருந்து நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. உடனே சரிங்க தாத்தா, நம்ம பாட்டியை பார்க்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து தாத்தா சாரி நம்ம பாட்டியை பார்க்க போகிறாங்க. பாட்டி, உங்களுக்கு எதுவும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய், நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இல்லை, தூங்க வச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டுருக்க, எனக்கு தெரியும்ப்பா, நான் தூங்க போனேனாவே நீ விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் தூங்காமல் ரொம்ப நேரம் இருந்தேன், அப்போவும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டு இல்லைப்பா விஜய், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலப்பா, நீ என் கூடவே இருந்தால் தான் எனக்கு ஒரு தைரியமே கிடைக்குது, இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குப்பா, என்னென்னமோ கண்ணு முன்னாடி வந்து நிற்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, பயப்படாதீங்க, இனிமேல் எக்காரணத்து கொண்டும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் பாட்டி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு போதும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய், நீ என் கூட இருந்த அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எதுவுமே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. காவேரி இங்கே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. போன விஜய் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணி சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எங்கள் பாட்டிமாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இந்த காவேரி கொஞ்ச நேரம் கூட நம்ம கூட விஜய் இருக்க விட மாட்டா போல, என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கா இவன் சண்டாளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பயங்கரமாக மொணத்துக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளவே. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, ஏங்க நீங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, என்னங்க ஆச்சு, அங்கே பாட்டி எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் நல்லா இருக்காங்க பாட்டி சின்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. ஏங்க, நான் பாட்டியை பார்த்தே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயமும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நீங்கள் அந்த வீட்டிலே இருக்கிறதா நல்லது எனக்கு தோணுதுங்க, பாவம் பாட்டி, உங்கள் நினப்பாதான் அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஆகுது, உங்களை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க போல், நீங்கள் அவங்க கூடவே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாட்டிக்கு எதுவுமே ஆகாதுங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் அதே வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எங்கள் பாரு காவேரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், நீ இப்போ பாட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்படல, நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாட்டிமா வந்து இதை காதில் கேட்டுக்கிறாங்க. எங்கே விஜய் போனால் திரும்ப வரமாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமும் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, விஜய் இங்கே பாருப்பா, நீ எங்கேயாவது போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான்லாம் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ பாட்டி, இன்னொரு டைம் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது சரிங்களா பாட்டி, நான் எங்கேயுமே போக மாட்டேன் பாட்டி, உங்கள் மேலே சத்தியமாக நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம பாட்டிமாவுக்கு நம்பிக்கையே வருது. சரிப்பா சரிப்பா, நீ எப்போவுமே என் கூட இருப்பா, நீ சத்தியம் பண்ணியிருக்க, உன் சத்தியத்தை நான் நம்புகிறேன்ப்பா, நீ என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக பாட்டி, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டியை தூங்க வச்சுட்டு இங்கே காவேரி கூட்டிகிட்டு இங்கே வராங்க. இங்கே நம்ம நல்லா பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, எங்கள் பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம் காவேரி, நீ கவலைப்படாத சரியா,
அம்மா ஏதோ ஒரு விஷயம் சொன்னியே இதே வீட்டில் இருக்கணும், கண்டிப்பாக நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். இன்னொரு டைம் பாட்டிமாவுக்கு இப்படி ஒரு மயக்கம் வந்தது அப்படின்னா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்துடவே கூடாது. பாட்டி நல்லா இருக்கணும், அதனால் நான் இதே வீட்டில் இருக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏங்க நீங்கள் இங்கேயே இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காவேரி என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் எங்கே இருக்கணும் நீயும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும்ல பாட்டிக்கு என்னை பார்த்தாவே ஆக மாட்டேங்குது. நான் என்னமோ உங்கள் 2 பேரையும் பிரிச்சுட்டதா பாட்டியோட உள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ குமரன் மாமாவுமே நம்ம வீட்டில் இல்லை. அவங்க இல்லாமல் எப்படி அம்மா அக்காலாம் தனியாக இருக்க முடியும்? நான் அவங்க கூட இருந்தால் தானே அவங்களுக்குமே ஆறுதலாக இருக்கும். நீங்கள் இங்கே பாட்டியை பார்த்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும். என்ன காவேரி பேசிக்கிட்டு இருக்கேன், உன் வயிற்றில் என்னுடைய குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நான் உன் கூட இருக்கணும்னு இப்போ ஆசைப்பட்றேன் காவேரி அப்படின்னு சொல்லவும். இல்லைங்க நான் உங்கள் கூட இருக்கிறத விட பாட்டியோட ஹெல்த் தான் ரொம்பவே முக்கியம், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் விஜயோட பாட்டி வந்து எந்திரிச்சு வராங்க. காவேரியை பார்த்ததுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஹேய் எதுக்குடி நீ இங்கே வந்த, நீ வந்தாவே என் பேரனை பிரித்து தான் கூட்டிகிட்டு போயிடுறேன். இங்கே பார் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, என் பேரை மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து ரொம்பவே சத்தம் போடுறாங்க, கத்துறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துட்டு பாட்டிக்கு டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி, இல்லைப்பா விஜய் இவ இங்கே இருக்கவே கூடாது, இவங்க இருந்தா அப்படின்னா எனக்கு டென்ஷன் ஆகும், இவ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கொஞ்ச நேரம் வெளியே இரு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே விடுறாங்க. இப்போது நம்ம பாட்டிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே ராதா வந்து பாட்டிமாவை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அம்மா ஓவர் ஆக்டிங் பண்ணி நீ மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லவும். அதெல்லாம் நான் மாட்டிக்க மாட்டேன்டி, விஜயை நான் இங்கே தான் இருக்க வைக்குவேன், ஆனால் காவேரி இங்கே இருக்கவே கூடாது, காவேரியை அவங்க அம்மா வீட்டுக்கே துரத்தணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்து அதை எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாட்டி இங்கே என்ன நடக்குது, நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைப்பா விஜய், அது வந்து நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, இவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போது உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு உடம்பு முடியாமலாம் போகல, அப்போ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியோட சூழ்ச்சி எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. விஜய்க்கு இதை தாங்கிக்கவே முடியல. பாட்டி நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி, ஆனால் இதை நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள், இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், இனிமேல் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய் திருப்புன்னு இப்படி கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லவும். பாட்டி என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும். இல்லைப்பா எனக்கு ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு உடம்பு முடியல அவ்வளோதான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லவும். அவங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் இந்த வீட்டில் இருக்கணும், என்னையும் காவேரியும் பிரித்து வைக்கிறணும், காவேரியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவங்க வீட்டில் இருக்கணும், நான் மட்டும் இந்த வீட்டில் காவேரி பிரிஞ்சு தனியாக இருக்கணும், அதுதான் பாட்டிக்கு சந்தோஷம் போல். காவேரி மட்டும் தனியாக இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் அப்படி சொல்லக்கூடாது தான், அவள் மட்டும் இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இப்போ அவள் வயிற்றுலையும் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, எங்கள் 2 பேரையும் பிரித்து அப்படி என்ன சந்தோஷத்தை அடைய போகிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும். எங்கள் பாட்டிமா அழுதுகிட்டே வந்து, நீங்கள் பாருப்பா விஜய், அந்த காவேரியால் உனக்கு நிறைய பிரச்சனை வரும்ப்பா, ஏன்ப்பா இப்படியே அடம் பிடிக்கிற, நீ தயவு செஞ்சு இந்த வீட்டிலே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும். பாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஒரு நிமிஷம், அதாவது ஒரு வார்த்தை கூட பேசவே பேசாதீங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே ராதா இருந்துட்டு ஏன்பா விஜய், அம்மாவோட ஹெல்த்தை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, இப்போ தான் அது எல்லாமே போயின்னு ஆயிடுச்சு சித்தி, நீங்களும் பாட்டி கூட சேர்ந்து தானே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க, என்ன ஏமாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய். இப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணி இதெல்லாம் உனக்கே அடுக்குமா, இவ்வளோ வயசாகுது, கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா, விஜயை அதாவது நிறைய நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க, முன்னாடி டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு போய் கொடுத்து அதில் சைன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அதனால் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்த, இப்போது அவனை இங்கேயே இருக்க வைக்கணும், முக்கியமாக காவேரியை விட்டு பிரித்து விலகி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி இப்படி ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கே, இனிமேல் உனக்கு உண்மையாகவே ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாலுமே விஜய் இந்த பக்கம் வருவானா உன்னை பார்க்குறதுக்காக, ஏன் கல்யாணி இப்படி பண்ணுற, திரும்பவும் விஜயோட மனசை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிற கல்யாணி, நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு
சுத்தமாக பிடிக்கல. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா நானும் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது. விஜய் கூடவே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கல்யாணி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே தாத்தாவோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு. காவேரியும் விஜயும் இதே வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி, சும்மா நீங்கள் நாடகமெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்பப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் தெரியாமல் நடந்துருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் முட்டாளாக இருக்க முடியாது பாட்டி. தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க. நான் என் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு குடும்பமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். என் ஆசையை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்காதீங்க பாட்டி. உங்களை பார்த்தாவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது. உங்களை மாதிரி பாட்டி யாருக்குமே அமைஞ்சிருக்க மாட்டாங்க, எனக்கு அமைஞ்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ மட்டும் ஏன் பாட்டி நீங்கள் இப்படி மாறிட்டீங்க? உங்களை யார் பாட்டி இப்படி மாற்றினது? எனக்கு சந்தோஷம் இல்லாத விஷயத்த தான் பாட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சந்தோஷப்படணுன்றதுக்காக நீங்கள் ஒரு விஷயம் கூட செய்யலை பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். விஜய், அப்படிலாம் பேசாதப்பா. அந்த காவேரி குடும்பத்தால் உனக்கு நிறைய பிரச்சனை வரும், உனக்கு தொந்தரவாக இருக்குன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியப்பா. இப்படியெல்லாம் பேசாதப்பா, பாட்டி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பாட்டி, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு உங்களை நான் எதுவுமே கஷ்டப்படுத்தலை பாட்டி. நீங்கள் தான் என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. எனக்கு பிடிச்சதை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்க பார்க்குறீங்க. அது எப்படி பாட்டி? அது தப்பு தானே. நீங்கள் தான் பாட்டி என் மனசை நோகடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் நெஞ்சில் முள்ளை எடுத்து குத்துற மாதிரி இருக்குது. முள்ளை விட ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருக்குது பாட்டி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல பாட்டி. நீங்களான்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணுது. காவேரி தான் பாட்டி எனக்கு எல்லாமே. காவேரிக்காக நான் எவ்வளவோ விஷயம் செஞ்சுருக்கேன். அவள் என் வாழ்க்கையில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக சந்தோஷமாக போகும்னு எனக்கு தெரியும் பாட்டி. ஏன் பாட்டி அவகிட்டேருந்து என்னை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அடமண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே அதாவது கோவமாக பேசாமலும் அவங்கக்கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்கே பாட்டியுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இப்போது பாட்டி வந்து அதாவது ட்ராமா பண்ணாமல் உண்மையாகவே விஜய், நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டிலே இருங்க. நான் காவேரி ஒரு வார்த்தை சொல்லி கூட எதுவும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச மாட்டேன். நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் வந்து நம்புறது கிடையாது. வேண்டாம் பாட்டி, இப்படி ட்ராமா பண்ணி என்னையும் காவேரி இங்கே இதே வீட்டில் இருக்க வச்சு காவேரியை நீங்கள் டெய்லியும் கஷ்டப்படுத்தி பேசுவீங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது பாட்டி. என்னை ஆளை விட்டுருங்க. நானும் காவேரி எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமாக இருந்துக்கணும். எனக்கு சொத்து பணம் நகைன்னு சொல்லிட்டு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன். எதுக்காக பாட்டி இப்படி இப்படி எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, போதுமா கல்யாணி உனக்கு? விஜய் எப்படி அழுகிறான் பாரு, இவன் அழுந்து நான் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது, இப்படி அவனை கஷ்டப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நம்ம தாத்தாவுமே. இதில் தப்பு பண்ணாமல் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம தாத்தா தான். விஜய் பாட்டுக்கு காவேரி கூட சந்தோஷமாக வாழ தான் போகிறாங்க. எங்கள் பாட்டியுமே 2-3 தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் தாத்தா தான் ரொம்பவே உண்மையாகவும் நேர்மையாகவும் விஜய்க்கு இருந்தது. இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை. விஜயை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. விஜய்னா நம்ம தாத்தாவுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் சந்தோஷமாக இருக்கணும், விஜய்க்கு பிடிச்சது மட்டும்தான் நடக்கணும்னு இப்போ வரைக்குமே நம்ம தாத்தா மட்டும்தான் நினைப்பாங்க. இப்போ தாத்தாவும் சேர்ந்து தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. இப்போது விஜயும் காவேரியும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் நம்ம காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. தாத்தாவுக்கு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்தோமே, கண்டிப்பாக தாத்தாவு கூட தான் விஜய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் என் கூட வராதிங்க, நீங்கள் இதே வீட்டில் தான் இருக்கணும், இதுதான் உங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேசுகிறாங்க. அதாவது காவேரியை வந்து கெட்டவங்களாக ஆக்கிக்கிட்டாதான் கண்டிப்பாக விஜய் வந்து இதே வீட்டில் இருப்பாங்கன்றதுக்காக. இங்கே பாருங்கள், என் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடு உங்கள் வீடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து பேசுகிறாங்க. என்ன காவேரி பேசிக்கிட்டு இருக்க? உன் வீடா? அப்போது எனக்குன்னு எதுவுமே இல்லையா? உனக்காக இந்த வீட்டவே எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன், இப்போது என்னை நடுத்தெருவில் நிறுத்தலான்னு பார்க்குறிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது விஜய் அழுகிறத பார்த்துட்டு.
அழுகாதீங்கன்னு சொல்லணும்னு தோணுது. இருந்தாலும் தன்னை கெட்டவங்களா பண்ணிக்கினா மட்டும்தான் விலைக்கு போவார் விஜய்ன்ற மாதிரி இங்கே காவேரி வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், உங்கள் கூட வாழ்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் கூட இருந்தாவே என்னமோ ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இங்கே இருங்க, என் கூட இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. வந்து ஓசியில் தான் இருக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படக்கூடிய வார்த்தை எல்லாத்தையுமே சொல்லி விஜயை ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க. ரொம்பவே அதிகமாக பேசிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் கேட்ட விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. இங்கே பாரு காவேரி, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் மனசை நோகடிச்சிட்ட. என் பாட்டியை விட துரோகி நீ தானடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் அங்கேருந்து கிளம்பி பாட்டியோட வீட்டுக்கும் போகல, நம்ம காவேரி கூடவும் போகல, எங்கே போகிறதுனே தெரியாமல் வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே காவேரி பயங்கரமாக அழுது உட்காண்ட்ருக்காங்க. தாத்தா வந்து ஏமா காவேரி இப்படி வந்து பேசினவனை அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, தாத்தா உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல, நீ அவரை இதே வீட்டில் இருக்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன். ஆனால் அவர் இந்த வீட்டில் இல்லை, இப்போது எங்கேயோ போகிறாரு, எங்கே போகிறாருன்னு தெரியல. நான் கூப்பிட அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு, சாரிம்மா, நான் சத்தியம் வாங்கினதுனால தானே நீ இப்படி அவனை பேசி இப்போது அவனும் இங்கேயும் இல்லாமல் உன் கூடவும் இல்லாமல் எங்கேயோ கிளம்பி போயிட்டான். இதெல்லாம் நல்லாவே இல்லைம்மா, எல்லாமே என்னால் தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவுமே மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ தாத்தா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். கண்டிப்பாக விஜய் என்னை தேடி வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே காவேரி இருக்காங்க. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே தாத்தா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே யமுனாவுக்கு கங்கா கால் பண்ணி நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த காவேரி ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்கா யமுனா, அவள் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வீட்டில் நடக்கணும்னு சொல்லிட்டு அவள் அதாவது உறுதியாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் காவேரி சொல்கிறத மட்டும்தான் அம்மாவும் கேட்குது. அவள் சொல்கிறது தான் தெய்வ வாக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. வீட்டை நான் விற்கணும்னு சொல்கிறேன், ஆனால் காவேரி விற்கக்கூடாதுன்னு சொல்கிறா. காவேரி என்ன சொல்கிறாலோ அதுக்கே பூம் பூம் மாடு மாதிரி அம்மாவும் தலையாட்டுது. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் யமுனா இருந்துட்டு, அக்கா நீ கவலைப்படாதுக்கா, உன் பக்கம் நான் நிற்கிறேன். நம்ம யார் சொன்னாலும் யார் சொல்லலைனாலுமே நம்ம அந்த வீட்டை விற்க தான் போகிறோம். யாருக்குமே தெரியாமல் விற்கவும். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்டு இப்போது பீரோவில் தான் இருக்கும். பசுபதிக்கிட்டேருந்து நிவன், குமரன் மாமா, அதுக்கப்புறம் விஜய் மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து தானே அந்த டாக்குமெண்ட்டை மீட்டுக்கு எடுத்தாங்க அந்த பசுபதிக்கிட்டேருந்து. நீ யாருக்கும் தெரியாமல் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் யமுனா வந்து சொல்கிறாங்க. சரிடி, நம்ம கண்டிப்பாக அந்த வீட்டை விற்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம காவேரியுமே வந்துடுறாங்க. விஜய் எங்கே போனார்னே தெரியல. விஜய்க்கு கால் பண்ணி இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே டயர்டாகிடுறாங்க. எங்கே போயிருப்பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே கங்கா வந்து அதாவது இப்போ விஜய் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கிறதுனால அந்த ஒரு ஃபீலிங்ஸில் வீட்டில் என்ன நடக்குதுன்னே சொல்லி நம்ம காவேரி வந்து கவனிக்கவே இல்லை. இங்கே கங்கா வந்து அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வீட்டோட டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு யமுனா சொன்ன இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே யமுனா ஏற்கனவே வந்துட்டுருக்காங்க. அக்கா வீட்டோட டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இதோ இங்கே உட்காந்துருக்காரு, இவர் தான் அந்த வீட்டை வாங்க போகிறவர். நம்ம இவரை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வீட்டை காட்டிடலாமா அப்படின்னு சொல்லுவோம். சரிடி நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அக்கா இல்லைனா நீ வீட்டுக்கே போறியா, நான் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டி என்ன ஏது வெள்ளெல்லாம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லடி நானும் வரேன். இல்லைக்கா அதுக்கு சொல்ல, வயிற்றில் குழந்தை இருக்குது, இந்த டைமில் நீ ட்ராவல் பண்ணுறது உனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அதுக்காக தான்க்கா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி, உன்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நான் எப்படி போக முடியும், நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பேசி வீட்டை நம்ம கை மாற்றி விட்டுறலாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே சொல்கிறாங்க. இப்போது வீடு பார்க்குறவங்களையும் அதாவது வாங்க வந்தவங்களையும் கங்காவையும் கூட்டிக்கிட்டு யமுனா வந்து கொடைக்கானல் போகிறாங்க. இவங்க கொடைக்கானல் போகிற விஷயமே எங்கள் சாரதாவுக்கும் காவேரிக்கு பாட்டிமாக்கு இவங்க யாருக்குமே தெரியாது. நம்ம பாட்டிமா இருந்துட்டு கங்கா கங்கான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் சாரதா இருந்துட்டு என்னத்தை இம்புட்டு நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த கங்கா இன்னுமே வெளியே எழுந்து வரலையா, அவள் சரியான திமிர் பிடிச்சவ அத்தை, அவள் சரியில்லை இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம யமுனாவும் கங்காவும் இங்கே கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க. கொடைக்கானல் போயிட்டு
அந்த வீட்டெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க, சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வாங்க வந்தவங்களுக்கு வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குமா வீடு, கன்ஃபார்ம் இந்த வீட்டை நான் வாங்கிக்கிறேன். ஆமாம், எவ்வளோப்பா விலை அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒரு 40-50 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னாவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி யமுனா வந்து சொல்கிறாங்க. ஏய், 40-50 லட்சமா தேரும், ஒரு 60 லட்சம் தேரும்டி, நீ பாட்டுக்கு கம்மியாக சொல்லிட்ட அப்படின்னா நம்ம வீட்டில் பயங்கரமாக திட்டு வாங்கணும்டி அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க நீங்கள் 60 லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க வந்தவங்க இருந்துட்டு ரொம்பவே விலை அதிகமாக சொல்கிறீங்க, இந்த காசுக்கு நான் வேற எங்கேனா இதை விட டபுளாக வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, உங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், ஒரு 50 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதோ வீடு நல்லா இருக்கிறதுனால கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸை மட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே கங்காவும் யமுனாவும் வீட்டுக்கு கிளம்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சாரதா கங்காவோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. எங்கே இவன் ஆளே காணோம், காலையில் போனவ நைட் ஆகுது, ஒன்றுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அவங்க அத்தைக்கிட்ட சொல்லவும், அவங்க அத்தை இருந்துட்டு எங்கே போனானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்கா வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. கங்காவும் யமுனாவும் இவங்க 2 பேரையும் பார்த்த சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எங்கடி காலையிலேருந்து நீ ஆளே காணோம், எங்கடி போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே கங்கா வந்து திருட்டு முழிக்கிறாங்க. கங்காவும் யமுனாவும் சேர்ந்து செஞ்ச விஷயம் இங்கே சாரதாவுக்கும் காவேரிக்கு பாட்டிமாக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம